guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம GPN family cooking channel என்ன பார்க்க போறோம்னா பருப்பு சாம்பார், அதாவது வெள்ளிக்கிழமை பருப்பு சாம்பார். அது போக சின்னதா ஒரு vlog. இப்போ நீங்க பார்த்தது வந்து வெள்ளிக்கிழமை நான் செஞ்ச பூஜை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பூஜை வீடியோஸ் எல்லாம் போட சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த பூஜை வீடியோஸ் எல்லாம் நிறைய போடுறேன். இப்போ வந்து நம்ம பருப்பு சாம்பார் பார்க்க போயிடலாம். சரிங்க, ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் பருப்பு கழுவி போட்டுக்கலாம். இப்போ பருப்பு கழுவிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கணும். என்கிட்ட 1 தான் இருக்குது. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 வரமிளகா, 4-5 பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா, இதெல்லாம் கழுவி அறுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஸ்பூன் சீரகம், தண்ணி ஊற்றி சால்ட்டு போட்டு வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கிட்டு குக்கரை தூக்கி வச்சுருவோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இது கலக்கிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் போச்சு ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கேஸ் பண்ணிட்டு இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ரெண்டு வரமிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது தாளித்து அப்படியே ஊற்றிடுங்க. இப்படி இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு இல்லை. மணக்க நம்ம பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.